இதே பாடல் வந்து வேதாகம நூல்கள் 2024 வந்திருக்கு. ஸோ நம்ம 2019 வந்து இந்த கோணத்துல தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கலாம். ஞானத்தின் 7 தூண்கள் சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பார்க்குற வசனங்கள் எல்லாமே நீதிமொழிகள் தான் நம்ம பார்க்கலாம். நீதிமொழி இடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம யூத் கமிஷன் கோர்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில வசனங்கள் தவிர மீதி எல்லா வசனங்களும் நம்ம நீதிமொழிகள் தான் நம்ம பார்ப்போம். பொதுவாக ஞானம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வேற சாலம் ஞானம் ஞானமா இயேசு கிறிஸ்து சாலம் வேற ஏதாவது ஞாபகம் வராது. தேவன் ஒரு ஞானம் அதாவது பூமிக்கு அப்பால் விட்டோம் சூரிய குடும்பம் அப்பால் எத்தனையோ சூரிய குடும்பம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பால்வெளித்தல் நம்ம இருக்கக்கூடிய பால்வெளித்தல் இருந்தது மில்கி வே இல்லைங்களா? சரி, மாதிரி அநேக கேலக்சிஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கேலக்சிஸ் எல்லாம் சேர்ந்ததா ப்ரொஜெக்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆகிய தேவன் சர்வ ஞானங்கள் 15 காரியங்கள் செய்கிறவர் சொல்லி பார்த்தோம் இல்லையா? நம்ம சனிக்கிழமை காலை ஞானத்தோட வசதி ஞாபகம். ஸோ எந்த ஒரு பிழையும் இல்லாம எல்லாத்தையும் இயக்குகிற ஞானங்களை தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை பிடிச்சி தேவனை பிடிச்சி நம்ம பார்க்கலாம். அதுல 7 தூண்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 7 தூண்கள் என்ன அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். சரி, முதல்ல நம்ம இருக்கிற 4ஆவது வசனம் வாசலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களில் சித்திரம் தீர்த்து ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. ஸோ நம்ம 1ஆம் வசனம் முதல்ல வாசிக்கிறதுனா நம்ம கேஜி நம்ம வாசிக்கிறது பைபிள்ல. அடுத்த இருக்கிறது ஆர்சி பைபிள் வெர்ஷன். சரிங்களா? என்ன வாசிக்கிறோம்? ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டி இருக்கிறது, அதற்கு 7 தூண்கள் செதுக்கி இருக்கிறோம் சொல்லிப்பாங்க இல்லைங்களா? சித்திரம் தீர்த்து அப்படின்னா செதுக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா? இந்த தூண்கள் வந்து ஏதோ ஒரு வம்சத்தை இருக்காது இல்லைங்களா? கண்டிப்பா அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க, அதை செதுக்கிப்பாங்க, அதுக்கு ஒரு சித்திரம் வேலை நடந்துருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஞானம் கட்டியிருக்கிற வீட்டை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த வீட்டில் என்ன இருக்காமா? 7 தூண்கள் சித்திரம் தேர்த்திருக்கிறது, அதாவது செலுத்திக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அதான் நம்ம பார்க்கலாம். ஞானம்னா என்ன, ஞானத்தின் ஒரு அது 7 தூண்கள் யாவை அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். இதனோட லிங்க் வந்து பேதரும் இருக்கு, அது அதன் பின்னாடி நம்ம வாசிக்கலாம். பேதரும் இதே காரியத்தை முயற்சிக்கிறாரு, அதை முன்னாடி வாசி. இப்ப ஞானம் அப்படின்னு என்ன சொல்லுங்க? அதில் ஒரு கேள்வி, ஞானம் என்றால் என்ன உங்க கேள்வி எல்லாம் ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை சொல்லலாம். அறிவு புத்திக்கு அறிவு புத்தி 2 ஒண்ணுதான் இல்லையா? நான் அறிவுனா இல்லைங்களா? ஸோ அறிவு மேற்பட்டதான் நான் அப்படிங்கிற எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வருஷங்கள் வாசிக்கலாம். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். இதனுடைய 9ஆம் குழந்தைகள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களில் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வாக்கு செய்து தன் போஜன பந்தியை ஆய்வுபடுத்தி தன் பணிவிடை காரியங்களை நடத்தி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேரையோ அவன் இவ்விடத்தில் வரக்கிடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை ருசித்து நான் வாக்கு திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துல என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டை காட்டி அதை 7 தூண்களை சித்திரம் தீட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு வங்கி ஆயத்துக்கு அது என்ன பண்றாங்க, அழைப்பு யாருக்கு பேரையருக்கு இல்லை புதியவர்களுக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 4ஆம் என்பதை நம்ம நீங்க எல்லாரும் சொல்லி அறிவிப்பு ஏற்பட்டு அதை நான் வேகத்தில் பார்க்கலாம். சகோதரர்களுடைய வேகத்தில் வாசிச்சு ஞானம் என்பது தெய்வீக அறிவு மற்றும் புரிதலின் திறமையான பயன்பாடாகும். யெகோவா தேவன் தம்முடைய எல்லையற்ற ஞானத்தினால் சாலமோன் ராஜாவின் ஜெபத்திற்கு பதிலளித்து அவரை பூமியின் மேல் சிறந்த ஞானியாக ஏற்படுத்தினார். பின்னர் ராஜாவாகிய சாலமோன் தனது வரையறுக்கப்பட்ட ஞானத்தினால் யெகோவா தேவனிடமிருந்து கற்றுக்கொண்டதை நீதிமொழிகள் மற்றும் உன்னத பாட்டு என்ற புத்தகங்களில் பதிவு செய்தார். தெய்வீக தெய்வீக அறிவு மற்றும் புரிதலின் திறமையான பயன்பாடு. சரிங்களா? அறிவும் ஞானத்துக்குள்ள வித்தியாசம். அறிவுங்கிறது தெரிந்து கொண்ட விஷயம். அதை தெரிந்து கொண்ட விஷயத்தை எப்படி பயன்படுத்துறங்கிற ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் அது ஞானம். சரிங்களா? ஸோ அதான் என்ன பண்ணணும், புரிதலின் திறமையான பயன்பாடு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அறிவை எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு அறிவுக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை ஞானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஞானம் யாருக்கு உரியதுன்னா தேவனுக்கு உரியதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்ட யார் பற்றி கொடுத்தாங்க, சாலமோன் ஞானி பெற்றுக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் பெற்றுக்கொண்டது கொஞ்சம் தான். சரிங்களா? அதுதான் இங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டுல ரெக்கார்ட் ஆகிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல நீதிமொழிகளை ஒரு வருஷம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஞானம் என்றால் என்னங்கிறது ஞானம் எல்லையற்ற மற்றும் நித்தியமான கடவுளின் ஞானம். இது பிரபஞ்சத்தை மகத்துவம் மற்றும் திறத்தன்மையின் காட்சியை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைத்து அதில் வசிக்கும் எண்ணற்ற உயிரினங்களுக்கு பொதுவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா, மனுஷன் மட்டும் இல்லை, ஈவாழ் உயிரினங்கள், ஈசோவாழ் உயிரினங்கள், அதுக்கப்புறம் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. அத்தனைக்கும் அது மாதிரி தேவன் பொதுவான காரியங்கள் ஏற்பட்டு சொல்லி இல்லையா, எத்தனையோ வருஷங்கள் கடந்திருக்கு. அதை தோற்பிக்கப்பட்டு எத்தனை வருஷங்களுக்கும் முன்குறிச்சு அதுக்கு தேவையான காரியங்கள் வழிமுறை சொல்லி போவார். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் எப்படி இருக்காமா, எல்லையற்ற, அதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, இன்ஃபைனைட். அவருடைய ஞானத்துக்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது. அது மட்டும் இல்லாது நித்தியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிதாவாகிய தேவனுடைய ஞானம் எல்லையற்றதாகவும் நித்தியமானதாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஞானத்தை தான் ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் மூடியிருக்காரு, படைத்து வழிநடத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவற்றிலிருந்து பெற்ற ஞானம் யார் பெற்றிருக்காரா, சாலமோன் பெற்றிருக்கார். அவர் காட்டிலும் பெரியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே சொல்லியிருக்காங்க, மோசம் எல்லாம் வருவார். 42 வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் ஞாயிற்று நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். என்ன வாசிக்கிறோம்னா, தென் தேசத்து ராஜஸ்திரீ என்ன பண்ணிருக்காங்க, சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ எங்க இருக்கிறாங்க, அவங்க ஆக்சுவலா எந்த இடம், தென் தேசம் சேவை மாநில போய் அது ஆக்சுவலா கிறிஸ்டன் நாங்கள் சொன்னது எந்த இடம் சொல்லிக்கிறேன், சவுதி அரேபியா. அரேபியாவோட தெற்கு பகுதி, அவங்க சகோதரர்கள் சொல்றாரு. அரேபிய தேசத்தோட தெற்கு பகுதியில இருந்து எங்க போறாங்கன்னா தேசத்துக்கு போறாங்க, சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேட்கறதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லி போறோம். ஸோ போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, முத்திரிக்கை 30 எடுத்துட்டு போவாங்க. வாசல் உள்ளராஜர் ஒன்று ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தரை நாமத்தை நினைத்து சாலமோனுக்கு சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது அவள் விடுதலைகளினால் அவனை துதித்ததற்காக மிகுந்த பரிகாரத்தோடும் தந்த வஞ்சங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களையும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவளிடத்தில் சுபாஷித்தாள்.
ஸோ அவங்க போகும்போது என்ன எடுத்துட்டு போறாங்க, மிகுந்த பெருவர்கள் அந்த பக்கம் இருக்கிற மீதியா பொண்ணையும் எடுத்துட்டு போறாங்க. இல்லைங்களா? அரப் கண்ட்ரீஸ்ல என்ன ஃபேமஸ் பர்ஃப்யூம்ஸ் இல்லைங்களா, வாசல் திரவியங்கள் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் வளமான நாடு இல்லைங்களா. ஸோ அந்த வளங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அவங்க எடுத்துட்டு போறப்ப வழியில என்ன இருக்குமோ வளங்களுக்கு வழியா போகணும். நம்ம போகும்போது என்ன வளர்த்திருக்கலாம் அதை வழிக்கு கொண்டு போறது. ஸோ அதெல்லாம் வந்து இது போறாங்க, சாப்பிட்டு நான் பார்க்க போறாங்கன்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இளம் பொருளை பார்த்தா இப்போ அந்த ராஜஸ்திரி யாருக்கு யோசிக்கணும், சாலமன் யாருக்கு யோசிக்கணும், இதெல்லாம் பார்த்தா அவரையும் பெரியவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரை இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. இப்போ ராஜஸ்திரி யாரு சொல்லணும், சபை இல்லைங்களா. ஸோ அவங்க எடுத்துட்டு போறாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் என்ன நம்ம என்ன எடுத்துட்டு போகிறோம், நிறைய பேர் நல்ல ஊழியர்கள் எடுத்துட்டு போகிறோம். நம்மளுடைய கேரக்டர் அதுக்கும் பண்ணணும். வழியாகின்னு வரும் சுகந்த வாசனை பர்ஃப்யூம்ஸ் இல்லைங்களா, அதுக்காக போகணும். சுகந்த வாசனையாக தேவன்கிட்ட போகணும்னு சொல்லிப்பாங்க. ஸோ அப்படிதான் நம்ம அந்த அழைப்புல வந்து பார்க்கலாம். அந்த அனுபவத்துல தான் சாதாரண சூத்த அனுபவத்தை விட நாம் அதிகமான அனுபவத்தை வச்சிருக்கோம். நான் வச்சிருக்கோம் சாதாரண வேற உலகம் வச்சிருக்கோம். அதை உலகம் தெரியுமா, நான் எதுவரையே கிடைக்கும் அனுபவங்கள் வேற கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த அனுபவங்கள் தான் இருக்கு நம்ம கொடுத்துருக்காரு. அதை காட்டில ஒரு மேன்மையான அனுபவம் இல்லைங்களா, வாசிக்கலாம். வெகு நாள் கழித்து சுவிசேஷ யுகத்தின் போது யெகோவா தேவன் தனது எல்லையற்ற ஞானத்தில் அவர் பால் ஈர்க்கப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கும் நமக்கு வாய்ப்பளித்துள்ளார். கிறிஸ்துவுக்குள் அழியாமைக்குரிய வாய்ப்பு கிட்டத்தட்ட குறைவுக்கு வருவதாக தோன்றுகிறது. மேலும் இது சாலமோன் ராஜாவின் அற்புதமான அனுபவத்தை விட மிகப்பெரிய மதிப்புடையதாகும். சாலமன் ராஜாவுக்கு வச்சு பயன்படுத்துவதாக மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்கு. சுந்தராக மாற்றி வரக்கூடிய பாடல்கள் சோதனையை மாற்றி நம்மளோட உணர்ச்சிகள் என்ன பண்ணுவோம், இதே வந்து சுகந்த வாசனையாக நம்ம வழி செலுத்திதான் நம்ம அவரோட உணர்ச்சிகளை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த வாசத்தை பங்கு பெற வேண்டியதாக இருக்கும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அழைப்பு அதனுடைய அனுபவத்திலாக நம்ம வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அனுபவம் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், ஞானத்தை கற்றுக்கிறோம் சொல்லுறோம். நம்ம ஏற்கனவே வாட்சிகள் ஞானம் தன் வீட்டை கற்றுக்கிறது அதுல 7 தூண்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீட்டுக்கு யார் ஆசீர்வாதம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. வாசலாம் அப்போஸ்தலர் 4 அப்போஸ்தலர் 4 வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூவெட்டு தலைமையாகும். இந்த வீட்டுடைய 7 தூண்கள் பார்க்கணும். 7 தூண்கள் என்னவா ஏதாவது பேச முடியுமா? குணலட்சுமிகள் அந்த குணலட்சுமிகள் வச்சுலாம் பார்க்க ஃபர்ஸ்ட் தூண் என்ன பார்க்க போனா நல்லொழுக்கம், அடுத்தது 2வது அறிவு, 3வது தூண் நிச்சயம், 4 பொறுமை, 5 தெய்வ பக்தி, 6வது தூண் சகோதர அன்பு, 7வது அபாவி அன்பு. இந்த 7 தூண்கள் என்ன பார்க்கணும்னா 7 கேரக்டர் வேறு கொள்கைகளை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுதான் அந்த பாடத்துல அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தூண் என்ன பார்க்கணும்னா நல்லொழுக்கம், வாசகம். Our heart is eager to honor and worship Jehovah when we realize the magnitude of His provision of Jesus' sacrifice. தேவனை ஆராதிக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லொழுக்கத்தோடு சிறந்த ஒழுக்கமும் மற்றும் நீதியான வாழ்க்கையை தொடங்கும்படி நமக்கு அறிவுறுத்துகிறார். இது நமது கிறிஸ்தவ நடக்கைக்கு அஸ்திகாரமாகும். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அமைப்பை தேவனத்துக்கும் இருக்கிறார். மாணவர் இயேசு கிறிஸ்துக்கு மாவாட்டியாக சொந்தராக மாறி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம நினைப்போம். ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நேர்மையான அழைப்புக்குள்ளார தேவன் நமக்கு நம்முடைய ஞானத்தை திட்டம் கேட்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த திட்டத்தில் முதல் மேலே பார்க்கும்போது நல்ல ஒழுக்கம் சொல்லுவோம்.
இதுதான் ஆரம்பம். இது இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த வீட்ட கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்களா? இந்த நல்லொழுக்கம் ஒழுக்கம் சொல்லணும். இதுல ஒழுக்கம் தவிர நல்லொழுக்கம். ஒழுக்கம் அப்படின்னா என்ன சொல்றது? ஒழுங்கு. ஒழுக்கம் கேட்டா டிசிப்ளின். டிசிப்ளின் கேட்டா ஒரு ஆர்டர் இல்லைங்களா? நம்ம ஒரு விஷயத்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல டெய்லி ஃபாலோ பண்ணோம்னா ஒழுங்கு இல்லைங்களா? நம்ம ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஆர்டர் பார்க்கணும். சப்ஜெக்ட் அப்புறம் திருப்பி ஒரு பாட்டு படிச்சிடும். ஒரு நம்ம ஒரு ஆர்டர் ஃபாலோ அது ஒரு ஒழுங்கு. இதை நம்ம பார்க்கறது நல்ல ஒழுக்கம். அப்ப என்ன அவங்க கொடுக்குது இல்லைங்களா? என்னன்னா நீதியான வாழ்க்கை சரிங்களா? ஸோ அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, அதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நீதியான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ இப்படி மகத்துவமான ஒரு தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இது நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? இந்த நல்லொழுக்கம் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கரிசனா வாசனம் வாசனம் நீதிமொழிகள் வந்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஸோ நல்லொழுக்கம் தான் ஆரம்பம் பார்க்கலாம். இன்னொன்று வரும் என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படுகிற பயம் போயிருப்பாங்க. டீச்சர்ஸ் இல்லைங்களா? டீச்சர்ஸ் பயந்தாதான் ஒழுக்கமான பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? டீச்சர் ஏற்றி பேசினா நல்ல பிள்ளை சொல்லுவாங்க இல்ல ஒழுக்கம் இல்லாத பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதோட பெற்றோர்களுக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒழுக்கமான பிள்ளை சொல்லுவாங்க. ஸோ முதலாவது என்ன வேணும்? கற்றுக்கு கடைபிடிக்க இந்த முதல் சரிங்களா? ஸோ அதனால ஒரு நல்ல பையன் எல்லாமே கேட்கும் சரிங்களா? ஸ்கூல் எல்லாமே அங்க போய் சேர்ந்து சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அது மாதிரியான கர்த்தருக்கு பயப்படுகளோட பிள்ளைகளோட சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல சொல்லுவாங்க. 13:20 நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசுகளை. ஆணிகளோட செஞ்சிருக்கிறவங்க இந்த ஷோரத்தில் ஓடக்கூடிய அவங்களோட சேரும் போது இந்த ஞானத்துல பேர் சொல்லிப்பாங்க. ஸோ ஒருவேளை நம்ம அவங்களோட நட்பினோட வயது சிவாகம் வச்சுதான் என்ன இருக்கும்? வாசல் வாசிக்கல 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணலாம்? நல்ல ஒழுக்கம் என்ன முடியும்? கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் எல்லாம் வந்து மோசம் போய்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவாங்க? கொஞ்சம் விலை பெற்று சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஆகாத சம்பாஷணைகள் அப்படின்னு பேச்சுக்கள் தேவையில்லாத தொடர்பு தொடர்கள் பேச்சு தொடர்பு செயல்கள் எல்லாமே என்னதான் சம்பாஷணைகள். ஆகாத சம்பாஷணை எல்லாமே என்ன பண்ணணும்? நமக்கு நல்லொழுக்கத்தை எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நாட்களுக்கு வந்து இவருடைய நாமத்தை வீட்டுக்கு முக்கியமா இருக்கு. பயம் அந்த பிரச்சனை கூட மற்றவர்களோடு சிந்தரிக்கும் போது எனக்கு அதுல வரக்கூடிய உபயோகம் அந்த தேவை பிரச்சனை தூண் 2 அறிவு. வேத படிப்பு நீதியின் தரத்தை நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் அந்த தரத்தை நாம் பயன்படுத்துவதே அறிவை நிறைவு செய்வதற்கான சோதனையாகும். ரெண்டாவது என்ன பார்க்கறது? அறிவு. ஆங்கிலத்தில் வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அறிவு அப்படின்னு என்ன சொல்லணும்? பொதுவா சத்திய அறிவு. ஜெனரலா ஒருத்தர் அறிவாளின்னு சொன்னா ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க அறிவாளின்னு சொல்லி அது எப்படி அறிவாளின்னு சொல்லுவீங்க? ஆமா அவன் படிச்ச பாடத்துல படிச்சு நல்லா மார்க் வந்தான் அறிவாளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மார்க் கம்மியா வாங்கிட்டாரா
இப்ப நம்ம சத்தியத்துல அறிவுல தேர்ந்தவங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை படிச்சுட்டா நல்லா படிச்சுட்டா என்ன ஆயிடும்? அறிவாளி ஆயிடுமா? சத்தியத்தை நல்லா படிச்சுட்டா அறிவாளி ஆயிடலாமா? அது 50% தான் இருக்கு. இல்லைங்களா? ஸோ அத என்ன பண்ணணும்? அத வாழ்க்கைய காட்டணும். இப்பதான் நம்ம முடிச்சிருக்கீங்க. அறிவை நிறைவு செய்வதற்கான சோதனை என்ன? இந்த அறிவை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற தரம் நமக்கு இருக்கு. இல்லைங்களா? ஸோ நீதியின் தரத்தை நமக்கு கற்பிக்கக்கூடியதா இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த அறிவு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம படிக்கிற வேத படிப்பு மட்டுமல்ல, அது எப்படி எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துறோம், தேவனுக்கு பிரியமானவங்க நடக்கிறோங்கிறத காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மூலமாக நம்முடைய நீதியின் தரத்தை நம்ம வெளிப்படுத்துகிறதா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வாசிக்கலாம். 5, 6 மற்றும் 10 வசனம். 5ஆம் அதிகாரம் 6 நீதியின் மேல் வசிதாகம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் நீதியுமே புதிதாக உள்ளவர்கள் வாழ்க்கை செய்வார்கள். சரிங்களா? நாம் சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை தரப்பெல்லாம் செய்வாங்க. ஸோ அதுமே நம்ம எந்த அளவுக்கு புஸ்தகங்களோட இருக்கிறவங்க முடியாது. புஸ்தகங்களோட வாக்கியங்களா இருக்கும். அதில் நம்ம திருப்தி அடையும். அது மட்டும் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள முடியும்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29 நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரியாசக்காரன் தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான். ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். ஞானவான்களாக அறிக்கப்பட்டிருக்கிறாங்க. போதிக்கப்படும் போது என்ன பண்ணலாம்? அறிவடைவோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு செயல்படும் போதுதான் நம்ம வந்து காரியமா இருக்கும்போது நம்ம பார்க்கணும். ஒரு 17 பத்தி அவசரம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதை அதிகமாய் விளைக்கும். புத்திமானாக என்ன பண்ணுவோம்? வாயினால் கிழிக்கிறவங்க உணர்ந்து திருப்பி போயிடுவாங்க. எத்தனை மணிக்கு இருக்கணும்? சரி, தேவனோட நம்முடைய வாழ்க்கையை சில சிச்சைகள் அனுமதிக்கிறார். ஸோ சிஸ்டத்தை அனுமதிக்கும் போது நம்ம மாற்றிட்டோம்னா அது நமக்கு பயன்படாத இருக்கும். நீதிகளை வாழ்க்கைகள் வழிநடத்தும். இதில் அதை நம்ம தீமையை செஞ்சுட்டு நம்ம தான் ஆகணும். மூலமா இருக்கும் தான். சரிங்களா? புத்திமானாக இல்லை ஞானத்தின் மூலம் வீட்டுக்கு நம்ம கல்வியாளராக மாறியும் கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2வது நாள் நம்ம பார்த்தீங்கன்னா அறிவுன்னு சொல்லி பார்த்தோம். அறிவுங்கிறது தெய்வீக அறிவு. நம்ம வேதங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை பயன்படுத்துவது செஞ்சுதான் அவங்க நிகழ்வை இந்த 2வது பார்க்கணும். இந்த 2வது ஒரு வீட்டியான வழிகாட்டியாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லொழுக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த நல்லொழுக்கம் என்பது அறிவுக்கு நம்ம வழிநடத்தக்கூடிய ஒரு நீதியான திசை காட்டியாக இருக்கிறது அப்படின்னு அடுத்த பிள்ளை 3வது பிள்ளை அவசரம். இச்சை அடக்கம் என்பது சுயத்தை கட்டுப்படுத்தல். நம்முடைய கிறிஸ்தவ நடைப்பயணத்தின் ஒவ்வொரு மூலையிலும் சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு சுய கட்டுப்பாடு இல்லாத போது வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களுக்கு நம்மில் நம் பகுதியை நாமே கொடுப்பவர்களாக இருக்கும் என்று சாலமோன். அடுத்த பிள்ளை என்ன பார்க்கறதுன்னா இச்சை ஆங்கிலத்தை வந்து டெம்பரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இச்சையாக சுயத்தை கட்டுப்படுத்துவது சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய கிறிஸ்தவ பாதையில நம்மளுடைய ஓட்டத்துல ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு இந்த சுய கட்டுப்பாடு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தினம் சொல்லி பார்க்கணும். ஒருவேளை நம்ம அதை பயன்படுத்தல அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய சாப்பிட நம்ம கேட்கணும். வாலண்டியரா உணவுறுத்தலாம். சாப்பாடு எச்சரிக்கை ஏற்கிறதுக்கு இந்த இச்சையான ஒரு தேவைப்படும் சொல்லி பார்க்கணும். சுயத்தை கட்டுப்படுத்துதல் வந்து என்ன? இச்சை எடுக்கணும்னா சுயத்தை கட்டுப்படுத்துதல் சொல்லி பார்க்கணும். சுயத்தை கட்டுப்படுத்துதல் செல்ஃப் கண்ட்ரோல். இதை குறிச்சு தான் நம்ம வாசிட்டு இருக்காங்க. கேரக்டர் புக்ல பார்த்துட்டு வாசல் குறிச்சு வாசனம் வாசிட்டோம். 25, 28. நீதிமொழிகள் 25:28ஆம் வசனம். தன் ஆவியை மனுஷன் மறைந்திருந்த ஆழமான
விஷயத்தை ஆவியை இல்லைங்களா? ஆவியை கற்றால் மதியிருந்த பாவமும் சுயத்தை அடக்க ஆவியை எதிர்ப்பு மதியிலிருந்த பாலான கூட்டம். மதியிலிருந்த பாலான கூட்டத்தில் என்னவாகும்? எல்லா விதமான அசத்து கிரியைகளும் அங்கதான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு வருஷமோட வாசிக்கணும். நீங்க 16 பைபிள் வாசிக்கணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கிலும் நீதிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடித்தவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். படம் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லுவா நீங்க சகோதரர் டெம்பரன்ஸ் எழுதுவது. டெம்பரன்ஸ் இன் மினிஸ்ட்ரி. யெகோவா தேவனை மகிமைப்படுத்தவும் நம் சகோதரர்களை மேம்படுத்தவும் நம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப நாம் ஏங்குகிறோம். ஆனால் நம்முடைய ஊழியத்தை நிலையான வேகத்தில் கட்டி எழுப்ப வேண்டும். துரிதமாக செயல்படும் உணர்வு நல்லது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய சக்தி அல்லது வல்லமை அனைத்தையும் விரிவாக பயன்படுத்திவிட ஒரு நிலையான வேகத்தில் நமக்குள்ளும் நுழைக்கப்பட்ட சரிங்களா? சில சுய கட்டுப்பாடு சுய சித்தத்தை தேவனுடைய சித்தம் என்னங்கிறது செயல்படுற சுய கட்டுப்பாடு. சரிங்களா? இப்படி செயல்படுறவங்க தான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பட்டணத்தில் வீழ்ச்சியவன் பார்க்க புத்தகமாக இருப்பான் சொல்லியிருந்தாலும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த நம்ம ஊழியத்திலே இந்த சுய கட்டுப்பாடு அவசியம் சொல்றேன். அவசியம் என்னன்னா இது தேவ உபயோகமே. அது என்ன பண்ண உற்சாகமா செய்ய வேண்டிய என்ன பண்ணோம் ஆர்வம் செஞ்சா என்ன அப்படின்னா அது ஒரு தேவ சித்தமா இல்லை அப்படின்னு என்ன நடக்கும்? அது தவறாக போயிடும் சொல்லிப்பாங்க. அதுதான் அவசியம். துரிதமாக செயல்படுறது நல்லதுதான். ஆனா இந்த ஆவிக்குரிய சக்தி அது வளமை கல்வி விரைவாக என்ன பண்ணிக்கூடாது பயன்படுத்திக்கூடாது. நமக்கு நல்ல காரியம் தானே தேவ பிரியமாக தான் இருக்கும். நம்மளால திரும்ப பண்ணிக்கூடாது செஞ்சிடக்கூடாது. அதையும் தேவ சித்தம் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்ற போது நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு நிலையான வேகம் தேவையான சொல்லிட்டோம். சரிங்களா? ஒரு துரிதமான உணர்வு இல்லாம நிலையான வேகத்துல மொபைலை கூட நம்ம செய்ய வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி செய்யும் போதுதான் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் மூலையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் கூட நினைப்பாங்க. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3:13. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான்கள். நாமத்தை கண்டடைகிற மனுஷன் சம்பாதிக்கிற உண்டாவே உடனடியாக மனநிறைவு என்ற நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் பிரகாசிக்கக்கூடிய பிரகாசமான விளக்குகளை கொண்டு நம்முடைய பொறுமை யெகோவா தேவனின் தீமைக்கான அனுமதி பற்றியும் நம்முடைய சுய கட்டுப்பாட்டை பற்றியும் சரியான அறிவோடு மீட்புக்காக நீடிய தன்மையுடனும் சாந்தத்துடனும் வாக்களிக்கும் ஆழ்ந்த தீர்க்கமான விசுவாசம் ஒரு விதமான பொறுமை ஆழ்ந்த தீர்க்கமான விசுவாசம் வரும் ஒரு விதமான பொறுமை நமக்குள்ள உருவாக பொறுமை ஒரு சப்ஜெக்டே பார்த்தோம். பொறுமைங்கிறதுனா தீமையை மகிழ்ச்சியோட கூட செயல்கிறத எல்லாம் பொறுமையை சொல்லியிருப்பாங்க. அதான் நீதிய பொறுமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நம்மளுடைய கலாச்சாரம் கல்ச்சர் எப்படி உடனடியான மனநிலைகள்
எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட் இல்லைங்களா? இன்ஸ்டன்ட் இல்லைங்களா? காஃபியில கூட இன்ஸ்டன்ட் இல்லைங்களா? ஒரு இடத்துல காஃபி போடணும்னா என்ன பண்ணணும்? ஆமா, காஃபி தூள் போட்டு நல்லா கொதிக்க தண்ணி ஊத்தி டிகாஷன் வடிய வெயிட் பண்ணி இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபி இல்லைங்களா? அது மாதிரி எல்லாமே உடனடியான மனிதர்களுக்குள்ள போயிடறாங்க இல்லைங்களா? இப்ப கூட ஒரு நிமிஷம் வீடியோலாம் கூட யாரும் பார்க்கறது இல்ல. எல்லாமே மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் இல்லைங்களா? ஃபோன்ல எல்லாம் இருக்கு. அதுக்கு மேல டைம் கிடையாது. ஸோ உடனடியா சொல்ற விஷயத்துல 30 செகண்ட்ஸ்ல சொல்லிடணும். விளம்பரம்லாம் கூட பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள அவனோட கான்செப்டை உங்களை வந்து திரிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் எடுத்துக்கிட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் உடனடியான மனிதர்களுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கணுமா? நீடிய பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட நீடிய பொறுமை தான் நம்மகிட்ட பிரகாசிக்க வேண்டிய மிக முக்கியமான விளக்காக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ தேவனுடைய தீமைக்கான அனுமதி என்ன, நம்முடைய சுய கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிற சரியான அறிவோடு வீட்டுக்காக நீடிய பொறுமையுடன் சாந்தப்படி நாம் காத்திருக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஆழ்ந்த தீர்க்கமான விசுவாசத்தில் வரக்கூடிய ஒரு விதமான பொறுமையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? மற்ற இந்த பொறுமை எத்தனாவது பிள்ளைகளை நம்ம பார்க்கணும்? 4 இல்லைங்களா? இப்ப 7ல 4 அப்படின்னு சொன்னா 7 பிள்ளைல 4வது பிள்ளை என்ன சென்டர் நடுவு பிள்ளை மையமா இருக்கு. வீட்டோட சென்டர் பிள்ளை என்னவா இருக்கும்? பொறுமை இல்லைங்களா? இப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலும் அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுவாங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை பொருளுமே அது ஈர்ப்பு ஈர்க்கப்படுறது இல்லைங்களா? ஸோ அது ஒரு மையப்பிள்ளை இருக்கும்போது என்ன கரெக்டாக பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம்? முக்கியம் வைக்கலாம் இல்லைங்களா? ஸோ இந்த பொறுமைங்கிறது மற்ற எல்லாத்துக்கும் ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த பொறுமை பிடிச்ச வாசனை அப்படின்னு ஆலோசனை இல்லைங்களா? தீமைக்கான அனுமதி பற்றி நம்மளுடைய சுய கட்டுப்பாடு வளர்ச்சி அந்த பிள்ளைகளை வந்துச்சு. ஸோ மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து அதோட மைய பிள்ளைகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிள்ளைகளாக சொல்லி பார்க்கலாம். இந்த பொறுமைங்கிறது நம்முடைய ஆசிரிய வாழ்க்கையில மிக அவசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அறிவாளி தன் விவேகி அறிவாளி என்ன பண்ணலாம்? வார்த்தைகள் அறிவிக்கலாம். விவேகி புரிந்த மனங்களும் சொல்லி பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எல்லாம் உடனே ரியாக்ஷன் இல்லைங்களா? இப்ப யாராவது வார்த்தைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க உடனே கோவப்பட்டோம் ரியாக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனா என்ன பார்க்கலாம்? வாசிக்கலாம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்கிக்கலாம். விவேகி குளிர்ந்த மனம் வேணும்னு சொல்லி தரோம். குளிர்ந்த மனம் எப்பவுமே அர்த்தம் இருக்குமா? கோவப்பட்டாலே நம்ம மனசு கொதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன வசதி விவேகி குளிர்ந்த மனவர்கள்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமாக குறிப்பாக நம்மளுடைய வார்த்தைகள்லாம் முக்கியமாக சரிங்களா? பொறுமை அப்படிங்கிறது நிச்சயத்தோடு அடுத்து வரும் இல்லைங்களா? சுய கட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா தான் பொறுமை வரும் இல்லைங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் பொறுமை வரும். யூஸ்வலாக வரும் பொறுமை விளையாடுதான் சொல்லி பார்க்கணும். சிந்தனையிலே என்ன பண்ணிருக்காங்க? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு அந்த பொறுமையை செயல்படுத்தி முடிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே நம்மளுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, எண்ணங்களை செயலாக அனுமதிப்பதற்கு முன்பு நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு முன்பே நம்ம வரக்கூடிய சோதனைகள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடியும். மற்றவங்க சோதராம அவங்க மன ஆரோக்கியத்தை நம்ம பேச முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தப்பே முடியலாம் கூட அதை கண்டித்து உணர்த்தும் போது கூட பொறுமையோட கூட அந்த கண்டித்து உணர்த்த முடியும் கூட நம்ம பார்ப்போம். அதுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு பார்ப்போம். வாசிக்கிறாங்க. நம்முடைய கலாச்சாரம் விரைவான நாவுக்கு வெகுமதி அளிக்கிறது. நம்முடைய மூளை நம் எண்ணங்களை செயலாக அனுமதி நம்முடைய வாக்குகளில் ஈடுபடுவதே நமக்கு ஞானத்தோடு பொறுமை நம் கருத்தை குரல் கொடுப்பதற்கு முன் விஷயங்களை பரிசீலிக்க அத்தகைய இடைநிறுத்தம்
நமது புது சிருஷ்டி சூழ்நிலையை மதிப்பிடுவதற்கும் அதை ஜெபத்தும் சிந்திப்பதற்கும் நேரத்தை வழங்குகிறது. நம்முடைய சொற்களையும் செயல்களையும் உருவாக்குவதற்காக பயன்படுத்த நீதியில் தரம் செயல்படும் போது அது ஒரு அற்புதமான நடவடிக்கையாக உள்ளது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செயல்படாம கொஞ்சம் பொறுமையாக கூட நம்ம ஜபத்தோட கூட ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம வெளியிட்டு கொண்டே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்யும்போது நமக்கு தேவையான பிரியமாக செயல்படுறது சொல்லிக்கிறாங்க. ஒரு விளைவித்தார் விளைவிக்க கொஞ்சம் பொறுமையாக கூட நம்ம ஒரு காரியத்தை செயல்படும் போது அங்கே என்ன சிருஷ்டி அது என்ன சூழ்நிலை இருக்கும் உதாரணத்துக்கு முடியும் நம்ம ஜனத்துக்கு சிந்திச்சு செயல்களையும் அவனுக்கு நான் சொல்கிறேன் செயல்களையும் உருவாக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து நீதியின் தரத்தை செயல்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீதியின் தரம் வாசிக்கிறோம் அறிவு இல்லைங்களா? அறிவுங்கிறது கற்றுக்கொள்வது, அந்த அறிவை எப்படி பயன்படுத்துறது நீதியின் தரம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த பொறுமைங்கிறது 4வது பேரை பார்த்தோம். அடுத்தது 5வது பேரை பார்த்தோம்னா தெய்வ பக்தி. Godliness. தெய்வ பக்தி என்பது கனத்திற்குரிய பக்தியின் தீவிர உணர்வாகும். சுவிசேஷத்தின் மேல் நாம் கொண்டுள்ள அன்பையும் மரியாதையும் நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் அனைவரிடமும் வெளிப்படுத்த வேண்டும். தெய்வ பக்திங்கிறது கனத்திற்குரிய பக்தியின் தீவிர உணர்வு வச்சிருக்காங்க. தீவிர உணர்வு நம்ம சொல்லுங்க. தெய்வ பக்தி என்பது கனத்திற்குரிய பக்தியின் தீவிர உணர்வு சொல்லியிருக்காங்க. சுவிசேஷத்தின் மேல் நாம் கொண்டுள்ள அன்பை மரியாதையும் நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் அனைவரும் வெளிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. தெய்வ பக்தி ஏற்கனவே நம்ம வசனோட வாசிக்க என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவை அறிவுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த அறிவு பெற்றுக்கொண்ட நம்ம அதை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத விதானத்துக்கு கூட உங்களுக்கு என்ன தேவைப்படும், நிச்சயம் பொறுமையும் தேவைப்படும் சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த நிச்சயத்தோட பொறுமையோடு கூட நாம் என்ன பண்ணணுமா, தேவன் மீது செலுத்துகிற அன்பையும் மரியாதையும் நம்ம தெய்வ பக்தியோடு செலுத்தும் போது மட்டும்தான் அது நம்ம அதற்குரிய பலன் அனைவருக்கும் முயற்சியோடு வாசிக்கலாம். தெய்வ பக்தி நீதிமொழிகள் 9. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. தெய்வ பக்தி அவசியம் போகும்போது பயம் முக்கியம் சொல்லிப்பாங்க. பயங்கிறது அச்சம் சொல்லலாம். டீச்சர் ஸ்டூடெண்ட் பயப்படுற மாதிரி நம்ம பயப்படுறதுதான் பக்தியாகும். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து வருகிறதா, பயங்கிறது அச்சத்தின் வருதா அப்படின்னு அது என்ன மாதிரி பயன்படுது, மரியாதை கலந்து பயம் சொல்லியிருக்காங்க. ஸோ மனுஷனுக்கு பயப்படுறவங்களும் ஒரு பயம் கிடையாது. இது தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மரியாதை கலந்த பயம், அது பயபக்தின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் இருக்குன்னா அர்ப்பணிப்பு, கீழ்ப்படுதல், மரியாதை, இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அர்ப்பணிப்பு, கீழ்ப்படுதல், மரியாதை, இது 3 கலந்ததுக்கு பேர் என்ன பயபக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை குறிச்சு எங்களுடைய வார்த்தை என்ன சொல்றாங்க, நிலா அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதை நம்ம அச்சு அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. இது பயபக்திங்கிற அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வாறாக கர்த்தரிடத்துல நம்ம பயபக்தி கொள்வதை ஞானத்தினுடைய ஆரம்பமா இருக்கு. இந்த பயபக்தி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு தூணாருக்கு வாசிக்கலாம். தெய்வ பக்தி கிறிஸ்தவ வாழ்க்கையின் தூணாகும். யெகோவா தேவனுக்கும் அவருடைய நீதியுள்ள கொள்கைகளையும் மதிக்காமல் கிறிஸ்தவ கிருபை மற்றும் அறிவின் அடிப்படையான காரியங்களில் இருந்து நாம் என்றுமே முன்னேற முடியாது. தேவன் திட்டம் வச்சிருக்கார். திட்டத்துக்கு ஒரு சில கொள்கைகளை ஒத்துக்காம சொல்லிருக்காரு. இந்த கொள்கைகளை நிறுத்தி மாட்டேன் நான் என்ன பண்ணேன், அவரை அவரோட தீர்வு வளர்க்கலாம் இன்னைக்கு முடியாத காரியம் சொல்லியிருக்காங்க. உலகத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னா சுத்திகரிக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க. அநேக காரியங்களை செஞ்சுருக்காங்க. இதாக அவர்களும் பெருவாக பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி இல்லை, நம்ம நானும் ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்குள்ள வந்த நம்ம இதா வகுத்திருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு சீர்படுத்தி என்ன முடிவா இருக்கணும் மதிக்காம
சில கிருபை மற்றும் அவர்கள் வளரவே முடியாது, முன்னேறவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3-4. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே தூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்செய்தியும் பெறுவாய். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி காரியங்களை நம்ம நினைச்சுக்கலாம். இரக்கம் மட்டும் இருக்கா, அன்பு மட்டும் இருக்கா, சத்தியத்தின்படி நம்ம வாழ்றாமா? அதான் வாசிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக அவங்க என்ன பண்ணணும்? உங்களோட கருத்தில் இருக்கக்கூடிய இதயமாகி பலகைகளை எழுதிக் கொள்ள வேண்டும். அதனால நினைக்கலாம் தேவனுடைய பார்வையில் மனுஷருடைய பார்வையில் என்ன முடியும்? தயையும் அற்புத்தியும் கொண்டாடணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஸோ நம்ம பிதாவாகிய தேவனை மையப்படுத்தும்படிக்கு நம்ம அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல பிரகாசிக்கணும். அப்படி பிரகாசிக்கணும்னு நம்ம வந்து என்ன வேணும்? கிருபை சத்தியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பண்ணிக்கொள்ள கடவோம். தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யணும். ஒரு கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கோம் அப்படின்னா அது தெய்வ பக்தின்னு சொல்லி பார்த்துட்டார். கர்த்தருக்கு பயப்படுத்த பயம் நம்ம தெரியும். அந்த பயத்தோடு கூட பிதாவுடைய சொல்லிப்பாங்க. உதாரணம் அசைவில்லாத இந்த ராஜ்யத்துல பங்கு பெற முடியும்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த பிள்ளைகள் 6வது பிள்ளை சகோதர அன்பு. சகோதர அன்பு. சகோதர அன்பு ஆங்கிலத்தில் வாசிக்கிறதா பிரதர்லி. இது எங்க நம்ம வளர்க்கணும்? இந்த சகோதர அன்பை நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சபையில சரிங்களா? ஒரு டீச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதற்கான ஏற்பாடு தேவன் கொடுத்து பார்க்கிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட குறுகிய பாதையில் நமக்கு உதவும்படிக்கு யெகோவா தேவன் ஞானமாக சபைக்கு ஒழுங்குகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்கு சத்தியம் கற்பிக்கப்பட்டு ஆதரிக்கும் இடமாகவும் விசுவாசத்தின் விதைகள் வேரூன்ற செய்வதற்கான நல்ல நிலமாக இருதயங்கள் வளர்த்து கொள்வதற்கான இடமாகவும் திரும்பினார். நல்ல நிலமாக மாறுவதற்கு தேவையான சூழ்நிலை எங்க தேவன் அனுபவிக்கிறாரா? சபையில் இல்லைங்களா? சகோதரர்களை உதாரணம் சபை கூடுதல் நமக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த சபை கூடுதல் மூலமாக தான் நம்ம சகோதர அன்பை நம்ம வளர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானமான ஏற்பாடு நினைக்கிறேன் தேவன் செய்திருக்காரு. இந்த அர்ப்பணிக்கப்பட்ட குறுகிய பாதைகளை நம்ம ஓடும்போது இந்த சகோதர அன்பை வளர்த்து கொள்வதற்கு தேவனுடைய ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காரு நம்ம பார்க்கணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமாய் இருக்கிறது. வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சபைங்கிறது சபை கூட தேவனுடைய பார்வையில எல்லாம் முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சகோதர அன்பை நான் வளர்க்கிறதுக்கு அந்த சபை கூட முக்கியமாக பற்றி கூட நம்ம எச்சரிக்கை கூட நமக்கு தெரியும். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 மற்றும் 35ஆம் வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் சபை கூடி வருவதை சிலர் விட்டு நாம் ஒருவர் நாளாக எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு வேண்டும். சகோதரம் கவனிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் புது சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா சபை செய்வது என்ன நினைக்கலாம்? நற்கிரியைகளுக்கும் நற்கிரியைகள் அங்கே வளரவும் அப்படின்னா ஒருவர் இருவர் கவனித்து ஒருவர் கூட புத்தி சூழ்நிலைக்காக சொல்லி சகோதர கூட வளர முடியாத சொல்லி வாசிக்கலாம். அவர் தனது ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவிடம் நிரூபித்ததை போல
சமூக சேகமானது சகோதரர்களின் பரிசுகள், தேவைகள், பலங்கள் மற்றும் நீதியை வழங்குகிறது. முனைப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள நம்மை தூண்டும். இப்படியாக நமது சகோதரர்களிடம் நாம் கவனமாக முதலீடு செய்யும் போது அவர்களின் புதிய சிருஷ்டிகளுக்கு நமது முதலீடு வழங்கும் உதவி சக்தி வாய்ந்ததாகவும் அவர்கள் மர்மமாகத்தக்கதாகவும் இருக்கும். சகோதரர்கள் மத்தியிலே வழங்கும் விரும்பும் ஒருவர் ஒருவர் கவனத்தில் சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரி கவனிக்கணும் செய்யணும். உன் சகோதரர்கள் மத்தியில் இருக்கும்போது என்ன விதமான தேவைகள் இருக்கிறது, அவருடைய பலங்கள் என்ன, அவர்களுக்கு நீதியை வளர்ப்பதற்கு என்ன விதமான செயல்படுவதற்கு தேவை அப்படிங்கிறதுதான் நம்ம நினைப்போம். ஒருவர் ஒருவர் நம்ம பார்த்து புத்தி சொல்லிக்கூடிய இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வளர வேண்டியதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவ்வாறு நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவருக்கு ஒருவர் நம்ம தூண்டுகோலாக இருக்க வேண்டியதாக கூட சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம சில வளர்ந்து கூட நம்ம பார்க்கலாம். இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, முதலீடு இல்லைங்களா, முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சகோதர அன்பு அப்படிங்கிறதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்மளுடைய சகோதர அன்பு, சகோதரர்கள் தேவைகளை கவனம் செலுத்துறதா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:17. நீதிமொழிகள் 17:17 வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவி சகோதரன் சிநேகிப்பான். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் பார்க்கும்போது சிநேகிதன் சகோதரன், ஃப்ரெண்டு, இல்லைங்களா. இதுல எந்த ரிலேஷன்ஷிப் ஸ்னேகா சகோதரத்துவம் சகோதரன் இல்லைங்களா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் சொல்றான். ஆனா எப்ப சிநேகித உண்மையான தெரியும், சோதனை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்டு உண்மையா இருக்கிறாங்கிறது தெரியும். சகோதரன் புரியல, சகோதரர்கள் யாரும் நல்லா இல்லைங்களா. ஸோ நம்ம எதுக்காக ஒன்று புரிகிறோம்னா ஒருவருக்கு ஒரு உதவுறது இருக்கங்கள்ல ஒருவருக்கு ஒரு உதவுறதா தேவன்கள் அலட்சியத்தால் கூட நம்ம வாசிக்கலாம். சகோதரர்கள் போராடுகிற போது அல்லது கலக்கம் அடையும் போது அவர்களுக்கு உதவும்படியாக நமக்குள் இருக்கும் சமூக சிநேகம் நம்மை தூண்டுகிறது. சமூக சிநேகத்தை முதலாவது நம்முடைய இருதயங்களிலும் பின்னர் நமது சபையிலும் வளர்த்து கொண்டு நம்முடைய நாமங்களும் வச்சுக்கோம். சகோதரன் சிநேகம் இல்லைங்களா. சகோதரன் ஸ்நேகம் பார்க்கலாம். ஸோ அந்த சகோதர ஸ்நேகத்தை முதலாவது நம்முடைய இருதயங்களில் பின்னர் சபையிலும் நம்ம வளர்த்துக்கணும். அவர்கள் போராடும் போது அல்லது அவர்கள் கலக்கப்படுவது அந்த முதலாவது உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் கூட நம்ம பார்க்கலாம். நிலையான வளர்ச்சி நமக்கு மிக முக்கியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சில குறித்து நம்ம வாசிக்கலாம். யோவான் 17:9 நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவன் என்னுடைய யாரும் உங்களை நினைப்பார். உங்களை வீடு எனக்கு முதல்வர்களாக வேண்டிக் கொள்கிறேன் செய்யுங்களா. ஸோ அந்த அளவுக்கு சகோதரன் ஒற்றுமை பாடாமல் charity, love in its purest form. Agape, final pillar in wisdom's house. நம்முடைய நாட்டின் கடைசி தூணாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அகாபே அன்பு. ஆங்கிலத்துல சேரிட்டி சொல்லுவாங்க. சேரிட்டிலாம் கேள்விப்பட்டு போறீங்க. சேரிட்டி சொந்த நிறுவனங்கள் இல்லைங்களா. யாருமே தெரியாது, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க உதவி செய்யக்கூடிய ட்ரஸ்ட் தான் சொல்லுவாங்க சேரிட்டி இல்லைங்களா. ஸோ அதே போலதான். ஸோ எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு அன்பினுடைய ஒரு தூய வழிமுறை இந்த அகாபே அன்பு. அந்த அன்பு தான் என்ன சொல்றோம், ஃபைனல் பில்லர் மாதிரி
கிறிஸ்டியன்ஸ் ஹவுஸ் நம்ம பார்க்குற அந்த ஞானத்தின் வீட்டுல கடைசி இந்த அகாபம் பார்ப்போம். தூய வாசிக்கலாம். தூய்மையான வடிவத்தில் உள்ள அன்பே அகாபே ஞானத்தின் வீட்டில் இறுதி தூணாகும். பரிபூர்ண அன்பின் அடையாளத்தை அடைவதற்கு முந்தைய 6 தூண்களின் தேர்ச்சி தேவை. அகாபே அன்பு என்பது கடமைக்கு கட்டுப்படும் அப்பா அல்லது பிராணம் செய்கிறது. அகாபே அன்பு சுத்தமானது, முழுசாரமாக உள்ளது. இதுவே நம்மை இறுதியாக சேர்க்கப்பட வேண்டியது. ஆனால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இந்த தூய்மையான அன்புதான் இது அப்படியே டைரக்டா வந்து வராது. கடைசிக்கு எதுவுமே இடையிடையே விட முடியாது. அறிவு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கட்டுப்பாடு, பொறுமை, நிச்சயம் அந்த கட்டுப்பாடு. 3வது அடுத்தது பொறுமை, 5வது தெய்வ பக்தி, 6வது சகோதர அன்பு, 7வது தான் நம்ம பார்க்கலாம் அந்த அகாப அன்பு. நீங்க வரிசையான ஒரு படிநிலைகளாக வரும்போது அந்த 7வது படையெடுத்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த 6 தூண்களின் வளர்ச்சி முடியும் போது அந்த அகாபை அன்புல படியெடுத்து வைக்க முடிச்சுருப்பாங்க. ஸோ இந்த அகா அன்புங்கிறது இந்த கடமை வந்து ஒரு பொறுப்பு கட்டுப்பட்ட அன்பு. அதையும் தாண்டி ஒரு தூய்மையான அன்பு சொல்லுவோம்ப்பா. அப்படிப்பட்ட அந்த ஊக்கமான சுத்தமான அன்பும் எந்த தேர்தலாக இருக்கிறவங்க தான் அவங்க கடைசி சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம வளர்ந்துட்டோம்னா தேடிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடும்? கிறிஸ்துவா மாறிடும் இல்லைங்களா? ஸோ நம்ம விசுவாசத்தோடு இறுதியாக சேர்க்கக்கூடிய சொல்லிப்பாங்க. நம்ம இறுதி விசுவாசத்தை நம்ம இறுதி படிநிலையை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்ம உடல் சூழலாக கூட நம்ம மாறிலாம் சொல்லிப்பாங்க. அப்படிப்பட்ட அறிவே நம்மகிட்ட வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விதானிக்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை பகை விரோதங்களை எழுப்பும். ஆனால் எப்படிப்பட்ட விரோதம் இருந்தாலும் சகல பாவங்களை என்ன முடியும்? மூடிடும் சொல்லி நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். சகோதர அன்பு இருந்துச்சுன்னா சகோதரன் குற்றம் செஞ்சாங்க மன்னிச்சிருவான். தப்புமையா மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு சொன்னா என்ன பிராண சிநேகிதர் பிரித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட அகாப அன்பு நம்ம வளர்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 5:2. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் அதே சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பை நமக்கு யார் நல்லா வெளிப்படுத்தினா அவங்க பிதாவாகிய தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. வாசிக்கலாம். 1 யோவான் 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகுக்கு எழுதினார். தேவன் நம்மை வைத்த அன்பு வெளியிட்டது. இந்த அகாப அன்புடைய அடையாளம் பிதாவாகிய தேவன் உபயோகிச்ச நண்பர் நம்ம. ஸோ அவருடைய ஒரே பேரான குமாரன் பாவிகளை மீட்பதற்காக இந்த உலகத்தில் எந்தமாக பூமி இதற்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஞானங்கிற வீட்டினுடைய 7 தூண்கள் பார்த்தோம். இது எங்க இருந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வரம் ஞான வசனத்துல இருந்து பார்த்தோம். இதுக்கு லிங்க் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்ன ஞாபகத்துல எங்க இருக்கு பேர்கள் அதே வாட்ஸ்அப்ல 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 57. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும்,
தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த 7 தான் வேற விதமா சொல்லியிருக்காரு. விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு அன்பு அப்படிங்கிற அந்த 7 கேரக்டர் பவுல் பேரும் நமக்கு வலியுறுத்தி காமிக்கிறார் கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப நம்ம பார்த்த அந்த சாலமன் ஞானிங்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். சாலமன் ஞானி தேவனுக்கு ஞானம் பெற்றிருந்தாரு. ஆனா அந்த பெற்றுக்கொண்ட ஞானத்தை இன்னைக்கு கடைசி வரைக்கும் இருந்தாரோ இல்லை. ஏன்னா அவருக்கு அவரோட வார்த்தையில 2 வார்த்தை இருக்கு, வாசிக்கிறோம். சாலமோனின் 2 தொகுதி வாழ்க்கை. கீழ்ப்படிதலை தொடர்ந்து கீழ்ப்படியாமை. நாம் அடைந்துவிட்டோம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் என்றும் யெகோவா தேவனின் திட்டத்தில் நம்முடைய இடத்தை தாழ்மையுடன் நினைவில் கொள்ளவும் கற்றுக் கொடுக்கிறது. அறிவிலும் ஞானத்திலும் நமது முன்னேற்றத்தோடு இணைந்து வரும் பெருமை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான பயபக்தியும் யெகோவா தேவனை நம்பி இருப்பதும் பரம அழைப்பின் பந்தயத்துகளை நோக்கி நம்மை வழிநடத்தும். தாழ்மை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போறது பெரிய சோதனை, நமக்கு இந்த பெருமையான சோதனை. ஒவ்வொரு முயற்சிக்கும் வளரும் போது நமக்கான பெரிய சோதனை பெருமை இருக்கும்னு சொல்லிப்பாங்க. இந்த பெருமை நம்ம மேற்கொண்டு விடாதபடி நம்ம என்ன பண்ணோம்னா எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம தேவனிடத்துல தாழ்மையோட பயபக்தியோட கூட இருக்கிறவங்களா இருக்கும். அப்படி இருந்தோம்னா அவங்க பிரதேசத்துல பெற்றுக்கொள்ள முடியும் கூட நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விடாது. ஞானத்தை வீட்டில் கூட 7 தூண்கள் பார்க்கலாம். ஸோ அந்த 7 தூண்கள்ல நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உண்மையா இருந்து அந்த வாழ்க்கையை கொண்டு வரணும்னா அதை எப்படி இருக்கணும்னா ஞானி என்று நம்ம இருக்கக்கூடாது. ஞானி எங்க அவர் விளையாட்டாரு, கீழ்ப்படியாக போயிட்டாரு. கடைசி வரைக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தீவை விட்டு விலகி கடைசி வரைக்கும் ஒரு தாழ்மையோடு கூட நம்ம தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும் கூட நம்ம பார்க்கலாம். உண்மையுள்ளவராக இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல மாணவர் இயேசு கிறிஸ்துக்கு உடல் சுதந்திரமாக கூட நம்ம பங்கு. அப்படிப்பட்ட தீர்வு தேவன் நமக்கு தருவாக. தேவன் தான் ஆசீர்வதிப்பார். ஆமென்.